வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. ஜார்ஜ் திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இசை வகுப்பு, புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கணித வகுப்பு, அவருடைய இலக்கிய வகுப்பு வந்து வெள்ளிக்கிழமை இல்லை. அவரது கணித வகுப்புக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று வகுப்பில் கலந்து கொள்க. செவ்வாய் அன்று கணித வகுப்புக்கு அடுத்த நாள் வரலாற்று வகுப்பில் கலந்து கொள்கிறார். செவ்வாய் அன்று தனது விளையாட்டு வகுப்பில் கலந்து கொள்கிறார். செவ்வாய்க்கிழமை வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு வகுப்பில் கலந்து கொள்கிறார். அவர் ஒரு நாளில் ஒரு பாடத்தில் மட்டுமே கலந்து கொண்டால் அவருடைய ஞாயிறு வகுப்பு எதுவும் இல்லை. அவருடைய ஞாயிறு வகுப்பால் எதுவும் இல்லை என்றால் அவருக்கு மற்றொரு நாளும் வகுப்பில் இல்லை. அது எந்த நாள்? வாரத்துல 6 நாள் அவருக்கு கிளாஸ் போறாரு. ஓகேங்களா? கொஸ்டின் சண்டே வந்து லீவ் இருக்காங்க. மொத்தம் 7 நாள்ல சண்டே வந்து லீவ் இருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே போட்டுக்கிறீங்க. சண்டே கிளாஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திங்கட்கிழமை வந்து பாத்தீங்கன்னா இசை வகுப்பில் கலந்து கொள்கிறார். திங்கட்கிழமை இசை வகுப்பில், இப்ப திங்கட்கிழமை மியூசிக் கிளாஸ் போறாரு. புதன்கிழமை வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸ் போறாரு. அவருக்கு இலக்கிய வகுப்புகள் வெள்ளிக்கிழமை இல்லைன்னு இருக்காங்க. கணித வகுப்புக்கு அடுத்த நாள் ஹிஸ்டரி. அப்ப புதன்கிழமை மேக்ஸ்னா வியாழக்கிழமை ஹிஸ்டரி கிளாஸ் போறாரு. செவ்வாய்க்கிழமை வந்து ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் அட்டன் பண்றாருன்னா வெள்ளிக்கிழமை லிட்ரேச்சர் கிளாஸ் இல்லைன்ட்டாங்க. அப்ப மீதி சனிக்கிழமை மட்டும்தான் லிட்ரேச்சர் கிளாஸ் வரும். அப்ப லீவ் இருக்கிற நாள், இன்னொரு நாள் லீவ் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. டி ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஏ அண்ணாச்சி மற்றும் திராட்சை மற்றும் அண்ணாச்சி பழம் சாப்பிட்டார். இப்ப ஃபர்ஸ்ட் ஏ வந்து பாத்தீங்கன்னா திராட்சை பழமும் அண்ணாச்சி பழமும் சாப்பிட்டாரு. பி வந்து பாத்தீங்கன்னா திராட்சை பழமும் ஆரஞ்சு பழமும் சாப்பிட்டாரு. சி வந்து பாத்தீங்கன்னா அண்ணாச்சி ஆப்பிள் சாப்பிட்டாரு. டி வந்து என்ன சாப்பிட்டாரு? திராட்சை, ஆப்பிள், அண்ணாச்சி பழம். டி திராட்சை, ஆப்பிள், அண்ணாச்சி பழம் சாப்பிட்டாருன்னு இருக்காங்க. பழங்களை எடுத்துக்கொண்ட பிறகு பி மற்றும் சி நோய்வாய்ப்பட்டனர். நோய்க்கான காரணம் இப்ப வந்து பி, சி 2 பேர் சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு பி, சிக்கு மட்டும்தான் உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அப்ப இவங்க 2 பேர் காமனா சாப்பிட்டு இருக்க பழம் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழம். ஓகேங்களா? அதாவது மித்தவங்க ஏவும் டி தவிர பி, சி சாப்பிட்ட பழம் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு. அப்ப இது சாப்பிட்டதுனாலதான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அப்ப டி ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க. ஒரு குடும்பத்தில் பல சகோதரிகள் உள்ளனர். ஒவ்வொரு 2 பையனுக்கும் சகோதரியின் அளவுக்கு சகோதரர்கள் உள்ளனர். இப்ப சகோதரர்கள் பின்னு எடுத்துக்கிறீங்க, சகோதரிகள் எஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க. அப்ப 2 பையனுக்கு மொத்த பேத்துல இருந்து 2 பேர்த்த கழிச்சுட்டா என்ன சொல்லிருக்காங்க? சகோதரிகள் அளவுக்கு சமன் இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? ஒவ்வொரு சகோதரிக்கும். அப்ப ஒவ்வொரு சகோதரிக்குன்னா அப்ப மொத்த சகோதரிகள் இருந்து ஒருத்தர் போயிட்டாங்கன்னா அது எதுக்கு சமன் இருக்காங்கன்னா அந்த மீதி இருக்க சகோதரர்கள் இருமடங்கை விட 2 பேர் குறைவாக சகோதரர்கள் உள்ளனன்னு இருக்காங்க. இருமடங்கை விட 2 பேர் குறைவாக சகோதரர்கள். அப்ப ஈக்குவேஷன் பாத்துங்க. மொத்த சகோதரிகள் இருந்து ஒருத்தர் போயிட்டா எஸ் மைனஸ், ஏன்னா ஒவ்வொரு சகோதரிக்குன்னு இருக்காங்க. அப்ப மொத்த சகோதரனுக்கு ஒருத்தர் வெளியில எடுத்துதான் பார்க்கணும். அப்ப எஸ் மைனஸ் 1. அவங்களோட இருமடங்கை விட 2 பேர் குறைவாக சகோதரர்கள் உள்ளன்னு இருக்காங்க. இப்போ எஸ் 2 இன்ட்டு எஸ் மைனஸ் 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு பி. அப்ப இதை சால்வ் பண்ணீங்கன்னா 2s மைனஸ் 2 மைனஸ் 2 ஈக்குவல் டு பி. இப்போ பி ஈக்குவல் டு 2s மைனஸ் 4. இது 2ன்னு எடுத்துக்கிறீங்க, இதை 1ன்னு எடுத்துக்கிறீங்க. 2 கொண்டு வந்து 1ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா
2s minus 4 minus 2 equal to s. இப்போ 2s எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போனீங்கன்னா அப்போ s equal to 6. இதை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா b equal to 2 into 6 minus 4 12 minus 4 அப்போ b equal to 8. அப்போ சகோதரர்கள் 8 பேர், சகோதரிகள் 6 பேர். இது நீங்க ஆப்ஷன்ல இருந்து போற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 8 6 சகோதரர்கள் வந்து 8 பேர், சகோதரிகள் வந்து 6 பேர் இருக்காங்களா, சகோதரிகள் 6 பேர் இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2 பேர் ஒவ்வொரு 2 சகோதரர்களுக்கு, அப்ப 8 மைனஸ் 2 வந்து சகோதரர்களின் எண்ணிக்கை சமமா இருக்கா, சகோதரர்களின் எண்ணிக்கை 6 ஈக்குவல் டு 6ன்னு வருதா சகோதரர்கள் எண்ணிக்கை. அதே மாதிரி 6 மைனஸ் 1னா 5. அப்ப 5 into 2 10, 10 minus 2 8. ஒவ்வொரு சகோதரிகளின் எண்ணிக்கை இரு மடங்கை விட 2 பேர் குறைவாக சகோதரர்கள் உள்ளான்றிருக்காங்க. அப்ப 10 minus 2 8. 8 minus 8, 6ன்னு வருதுங்களா ஆப்ஷன். அப்ப ஏ ஆப்ஷன் சொல்லி போட்டுக்கலாம். அடுத்து ஒரு பெண்ணை ராஜ் என்பவர் அவருடைய அம்மா. அப்போ பெண்ணுடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா எனது மாமியாருக்கு ஒரே மகள். இந்த பெண்ணுடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா ராஜுடைய மாமியாருக்கு ஒரே மகள் இருக்காங்க. ராஜுடைய மாமியாருக்கு ஒரே மகள். அப்ப மாமியாருக்கு ஒரே மகள்னா என்னங்க, இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா ராஜுடைய மனைவி அர்த்தம். ஏன்னா எனது மாமியாருக்கு ஒரே மகள். அப்ப அந்த அம்மா மாமியாருடைய ஒரே மகள் அந்த அம்மா. அப்ப ராஜுடைய மனைவி தான் இந்த அம்மா. புரியுதுங்களா? அப்ப இந்த பெண்ணுக்கு இந்த அம்மாங்கிறப்ப ராஜ் வந்து பாத்தீங்கன்னா அப்பா, தந்தை. அடுத்த கொஸ்டின், மாலாவிடம் லதாவிடம் வளையல்கள் உள்ளன, நீ எனக்கு 4 வளையல்களை தந்தால். அப்ப மாலாக்கிட்ட எக்ஸ் எண்ணிக்கை வளையல் இருக்குன்னு எடுத்துங்க, லதா கிட்ட ஒய் எண்ணிக்கை வளையல் இருக்குன்னு எடுத்துங்க. நீ எனக்கு 4 வளையல்கள் தந்தால் என்னிடம் உள்ள வளையல் எண்ணிக்கை உன்னிடம் உள்ள வளையலை போல் 3 மடங்கு என மாலா லதாவிடம் கூறினாள். அப்ப லதா கிட்ட இருந்து 4 வளையல் போயிடுச்சுன்னா இப்போ ஒய் மைனஸ் 4. அந்த 4 வளையல் வந்து மாலா கிட்ட வந்துச்சுன்னா எக்ஸ் பிளஸ் 4. மாலா லதாட்ட என்ன சொல்றாங்க, நீ எனக்கு 4 வளையல் கொடுத்தா உன்னிடம் இருக்கிற வளையலை போல் என்னிடம் 3 மடங்கு இருக்கும், உன்னிடம் உள்ளதை போல். அப்ப எக்ஸ் பிளஸ் 4 வந்து பாத்தீங்கன்னா 3 into ஒய் மைனஸ் 4. ஏன்னா மாலா கிட்ட எக்ஸ் பிளஸ் 4 இருக்கு, லதா கிட்ட ஒய் மைனஸ் 4 இருக்கு. ஆனா என்னிடம் உள்ளதை போல் 3 மடங்கு, உன்னிடம் உள்ளதை போல் 3 மடங்கு என்னிடம் இருக்கும். அப்ப எக்ஸ் பிளஸ் 4 ஈக்குவல் டு 3 into y minus 4. அப்ப சால்வ் பண்ணீங்கன்னா x plus 4 equal to 3y minus 12. அப்ப x equal to 3y minus 16. இந்த 4 இந்த பக்கம் போனா மைனஸ் ஆகும். அப்ப x equal to 3y minus 16. அடுத்து என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, ரெண்டாவது கண்டிஷன். இதே வந்து லதா வந்து நீ எனக்கு 36 வளையல் கொடுத்தா, அப்ப x minus 36 equal to y plus 36. உன்னிடம் உள்ளதை போல் என்னிடம் 3 மடங்கு இருக்கும். அப்ப இந்த பக்கம் தான் 3 போடணும். ஓகேங்களா? 3 into x minus 36 equal to y plus 36. அப்ப இதை சால்வ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் 3y minus 16 போடலாங்களா? ஏன்னா இங்க எக்ஸோட வேல்யூ தானே. இது 2ன்னு எடுத்துங்க, இது 1ன்னு எடுத்துங்க. 2 கொண்டு வந்து 1ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இப்போ y plus 36 equal to 3y minus 52. y plus 36 equal to 9y minus 156.
இப்போ y எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 9y minus y equal to 156 plus 36. இப்போ 8y equal to 192. அப்போ y equal to 24. இப்போ y ஓட வேல்யூ 24னா x ஓட வேல்யூ இதை கொண்டு வந்து 3 கொண்டு வந்து 2ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா x ஓட வேல்யூ எவ்வளோங்க? 56. x ஓட வேல்யூ 56. ரெண்டு பேர்த்து இருக்க மொத்த வளையல் அப்ப x பிளஸ் 5 56 பிளஸ் 24 80 வளையல். பி ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஒரு செவ்வக அறையில் சமதள ஆடிகள் பொருத்தப்பட்டு 2 அடுத்தடுத்த சுவர்களுக்கிடையே நிற்க. இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ரூம்ல இந்த பக்கமும் கண்ணாடி இருக்கு, இந்த பக்கமும் கண்ணாடி இருக்கு. இடையே நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை இமேஜ் கிடைக்கும்? எத்தனை இமேஜ் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. அப்ப மொத்தம் எத்தனை இமேஜ் கிடைக்குங்கிறதுக்கு கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா 360 டிகிரி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. இதுல எக்ஸுங்கிறது அந்த கண்ணாடி நீங்க சாட்சி வச்சிருக்கிற கோணம். இப்ப கண்ணாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாட்சி வச்சிருக்கீங்கன்னா அதே மாதிரி இப்படி இப்படி ஓகேங்களா? கண்ணாடி எந்த கோணத்துல சாட்சி வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து ஆங்கிள் நமக்கு அத்தனை இமேஜ் கிடைக்கும். இமேஜோட கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா 360 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. இதுல எக்ஸ்ங்கிறது கண்ணாடி சாட்சி வச்சிருக்கிறோடைய கோணம். ஓகேங்களா? கண்ணாடி இந்த ஆங்கிள் சாட்சி வச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த ரூம்ல இந்த மாதிரி சாட்சி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, ஓகேங்களா, கண்ணாடி எந்த மாதிரி சாட்சி வச்சிருக்கீங்களோ அந்த கோணம் தான் எக்ஸ். ஓகேங்களா? இதுதான் எக்ஸ். கண்ணாடி சாட்சி வச்சிருக்கிறோடைய கோணம். கண்ணாடி வந்து எந்த ஆங்கிள் வச்சிருக்கீங்களோ அதான் எக்ஸ். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல அறையில் சமதள ஆடிகள் பொருத்தப்பட்டு 2 அடுத்தடுத்த அட்ஜசன்ட் சைட்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸோட இது வந்து 90 டிகிரி தானே. அப்ப 360 by 90 மைனஸ் 1. 4 மைனஸ் 1 மொத்தம் 3 இமேஜ் கிடைக்கும். நீங்க கொஸ்டின் இதை படிச்சோடனே என்ன பண்ணுவீங்கன்னா இன்ஃபினிட்டி, ஏன்னா அடுத்தடுத்த இதுல கண்ணாடி இருக்கு அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இமேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால இன்ஃபினிட்டி தான் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. ஆனா கண்டிஷன் வந்து இது நல்லா வச்சுங்க. 360 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 எத்தனை இமேஜ் கிடைக்கும் அப்படின்னா 360 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1. இதுல எக்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள். சப்போஸ் உங்களுக்கு இதே கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 60 டிகிரில சாட்சி வச்சிருக்காங்க, 2 கண்ணாடி வந்து பாத்தீங்கன்னா 60 டிகிரி ஆங்கிளுக்கு வந்து சாட்சி வச்சிருக்காங்க, எத்தனை இமேஜ் கிடைக்கும் அப்படின்னா 360 டிவைட் பை 16 போட்டு 6 மைனஸ் 1 மொத்தம் 5 இமேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள்ல 2லயும் பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. செவத்தோட ஒட்டி வச்சிருக்காங்க. இப்ப செவத்தோட ஒட்டி வச்சிருக்காங்கிறப்ப 90 டிகிரி தான். அடுத்து 7வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? ஏ என்பவர் பியின் சகோதரி. அப்ப பியோடைய சகோதரியின் வரப்பே ஏ வந்து ஃபீமேல் அப்படின்னு நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. சி என்பவர் பியின் தாய். அப்ப இவங்களும் சியும் ஃபீமேல் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. டி என்பவர் சியின் தகப்பன். அப்ப டி வந்து பாத்தீங்கன்னா மேல். மேல்ங்கிறது மற்றும் இ என்பவர் டியின் தாய். இவங்க ஃபீமேல் நமக்கு தெரிஞ்சிருது. என்றால் ஏ என்பவர் டியின். அப்ப டியோட பொண்ணு தான் சி. ஓகேங்களா? டியோடைய பொண்ணு தான் சி. சியோடைய
இது வந்து ஆண் பெண் ரெண்டுமே. ஏன்னா இது வந்து இந்த இடத்துல பி வந்து யாருன்னு நமக்கு கொடுக்கல, மேல் ஆர் ஃபீமேல் நமக்கு சொல்லல. அதனால பி வந்து பாத்தீங்கன்னா மேல் ஆர் ஃபீமேல், இதை பத்தி பிரச்சனை கிடையாது. சிக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, ஏ பின்ட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பியோடைய சகோதரி ஏ, பியோடைய சகோதரி ஏங்கிறனால ஏ ஃபீமேல் ஆயிடுறாங்க. அப்ப டியோடைய பொண்ணு சி, இவங்க 2 பேர் பேரன் பேத்தியா இருப்பாங்க, இல்ல 2 பேருமே பேத்தியா கூட இருக்கலாம். ஏன்னா நமக்கு இது கொடுக்கல, ஜெண்டர் பியை பத்தி ஜெண்டர் கொடுக்கல, ஏ கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏ என்பவர் டியின் பேத்தி, புரியுதுங்களா? ஏன்னா இவங்க வந்து சகோதரின்னு கொடுத்துட்டாங்க. பியோடைய பொண்ணு சி, சிக்கு 2 குழந்தைங்க ஏபின்னு இருக்காங்க. ஏன்னா பியோடைய சகோதரி தானே ஏ, பிக்கு சி அம்மானா ஏக்கு அம்மா தான், புரியுதுங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா டி என்பவர் ஏ என்பவர் டியின் பேத்தி. ஏன்னா இந்த இடத்துல பேரன்னு ஆப்ஷன் கொடுத்திருந்தாலும் நீங்க கரெக்டா அதை பார்த்து போடணும், ஏன்னா சகோதரின்னு அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஏ ஆனவர் பிஐ விட வசதியானவர், ஏ ஆனவர் பிஐ விட வசதியானவர், சி ஆனவர் ஏஐ விட வசதியானவர், சி ஆனவர் ஏஐ விட வசதியானவர், டி ஆனவர் சிஐ விட வசதியானவர், இ ஆனவர் எல்லோரை விட வசதியானவர். அவர்கள் வசதி அடைப்பில் உட்கார வைத்த நடுவில் இருப்பார். அப்ப இதுதானே ஆர்டர், ஓகேங்களா? பிஏ கம்பேர் பண்றப்ப ஏ வசதியானவர், ஏவை கம்பேர் பண்றப்ப சி வசதியானவர், சிஏ கம்பேர் பண்றப்ப டி வசதியானவர், டிஏ கம்பேர் பண்றப்ப இ வசதியானவர். அப்ப அவங்க வருஷப்படி ஏர் வரிசையில இருந்து, ஓகேங்களா? இறங்கு வரிசையில இருந்தாலும் இந்த மாதிரிதான் வரும், ஏர் வரிசையில எழுதுனாலும் இப்படிதான் வரும். அப்ப நடுவுல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சி. அடுத்து 9வது கொஸ்டின், ரிசர்ட் என்பவர் ஒரு வரிசையின் முன்பு இருந்து 15வது நபராக நிற்கிறார். அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து 15வது ஆளா வந்து பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் நிக்கிறாரு. அப்ப ரிச்சர்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 14 பேர் இருக்காங்க. அவருக்கு பின் முன் இருப்பவர்கள் எண்ணிக்கையின் 3 மடங்கு என்றால் பின் இருப்பவர்கள் எண்ணிக்கை. அப்ப முன்னாடி 14 பேர் இருக்காங்கன்னா பின்னாடி வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 3 × 14, 42 பேர் நிக்கிறாங்க. 42 பேர். அப்ப வரிசையில் பின் இருந்து ஏழாவதாக நிற்கும் நபருக்கு எத்தனை நபர்கள் உள்ளனர்? அவருக்கும் வரிசையில் பின் இருந்து. அப்ப ஃபர்ஸ்ட் அந்த வரிசையில மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? முன்னாடி 14 பேர், ரிச்சர்டு ஒருத்தர், பின்னாடி 42 பேர். அப்ப டோட்டலா 57 பேர் இருக்காங்க. டோட்டலா 57 பேர் இருக்காங்க. அப்ப பின்னாடி இருந்து ஏழாவதா நிக்கிறாள்னா மொத்தமா அந்த லைன்ல 57 பேர் இருக்கிறாங்க. அப்ப பின்னாடி இருந்து ஏழாவதா இருக்கிறாருன்னா என்னங்க 51வது ஆள் தானே? ஏன்னா அவருக்கு பின்னாடி 6 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். 51வது ஆள். ரிச்சர்ட் வந்து பாத்தீங்கன்னா 15வது ஆளா நிக்கிறாரு. அப்ப இவர் 51வது ஆளா நிக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேத்துக்கு நடுவுல எத்தனை பேருங்க? 35 பேர் இருக்காங்களா? ஏன்னா இவர் 15வது ஆளா நிக்கிறாரு, பிளஸ் 15 போட்டாதான் 50, பிளஸ் 1 போட்டாதான் 51வது ஆள், ஓகேங்களா? அப்ப ரெண்டு பேத்துக்கு நடுவுல 35 பேர் இருக்கிறாங்க. ஆன்சர். அடுத்த 10வது கொஸ்டின், ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறங்களையும் மரங்களை நட்டனர். அவற்றில் சில கனிதரும் மரங்கள், கனிதராத மரங்களின் எண்ணிக்கை கனிதரும் மரங்களின் எண்ணிக்கையின் 3 மடங்கோடு 2ஐ கூட்டினால் வரும். மொத்தம் 106 மரங்கள் நடப்பட்டு இருந்தால் கனிதரும் மரங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு பக்கம் வந்து மரத்தை நட்டுறாங்க. அதுல வந்து சில கனிதரும் மரங்கள், கனிதராத மரங்கள் நடுறாங்க. இதுல வந்து கனிதரும் மரங்களின் எண்ணிக்கையின் 3 மடங்கோடு 2ஐ கூட்டினால் வரும் கனிதராத மரங்களின் எண்ணிக்கை, ஓகேங்களா? கனிதராத மரங்கள். இப்ப கனிதரும் மரங்களோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தராத மரங்களின் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா கனிதரும் மரங்களின் 3 மடங்கோடு 2ஐ கூட்டினால் வரும். மொத்தம் 106 மரங்கள். அப்ப கனிதரும் மரங்கள், தராத மரங்கள் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 106. அப்ப ஒய்க்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா 3x + 2 சப்ஸ்டிட் பண்ணலாங்களா? 4x = 106 - 2.
26. இப்ப கனித்தரும் மரங்களின் எண்ணிக்கை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். கனித்தரும் மரங்களின் எண்ணிக்கை 26. புரியுதுங்களா? 11வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? ரமா என்பவர் ராணியை விட அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார். இப்ப ராணியை விட ரமா அதிகம். ஓகேங்களா? அதே மாதிரி ராணி என்பவர் ரத்னாவை விட குறைவாக. அப்ப ரத்னாவை கம்பேர் பண்றப்ப ராணி கம்மியா வாங்கியிருக்காங்க. ரத்னா என்பவர் ரமாவை விட அதிக மதிப்பெண். அப்ப ரமாவை கம்பேர் பண்றப்ப ரத்னா அதிகம் வாங்கியிருக்காங்க. ரம்யா என்பவர் ரமாவை விட அதிகமாகவும் ரத்னாவை விட குறைவாகவும். இப்ப ரம்யா வந்து பாத்தீங்கன்னா ரத்னாவை விட குறைவாகவும் ரமாவை விட அதிகமாகவும். அப்ப கம்பேர் பண்ணீங்கன்னா இங்கு அதிக மதிப்பெண் வாங்கியவர். ஓகேங்களா? ரத்னாவை கம்பேர் பண்றப்ப ரம்யா கம்மி, ரம்யாவை கம்பேர் பண்றப்ப ரமா கம்மி, ரமாவை கம்பேர் பண்றப்ப ராணி கம்மி. அப்ப அதிகமா மதிப்பெண் வாங்கினாங்க ரத்னா. சி ஆன்சர். அடுத்து AKLRU என்ற ஐவர் வட்டமேசை சுற்றி அமர்ந்திருக்கின்றனர். யூக்கு இடப்பக்கத்தில். இப்ப யூ இங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னா யூக்கு லெஃப்ட் சைடுனா இந்த பக்கம் வரும், ரைட் சைடுனா யூக்கு லெஃப்ட் சைடுனா இந்த பக்கம், ரைட் சைடுனா ஓகேங்களா? யூக்கு லெஃப்ட் சைடு இந்த பக்கம், ரைட் சைடுனா இந்த பக்கம். இப்ப நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? யூக்கு இடப்பக்கத்தில் கேவும். அப்ப யூக்கு இடப்பக்கத்தில் கே. இப்ப கே இங்க உட்கார்ந்து இருக்காரு. மற்றும் ஏவுக்கும் யூவுக்கும் இடையில் ஆர் அமர்ந்திருந்தால், ஏவுக்கும் யூவுக்கும் இடையில் ஆர் அமர்ந்திருந்தால், இப்ப இந்த இடத்துல ஏ இங்க வரமா இருந்துச்சுன்னா இடையில் கே உட்கார்ந்துருப்பாரு. ஆனா இங்க இடையில் வந்து பாத்தீங்கன்னா யார் உட்கார்ந்துருக்காங்கிறாங்க? ஆர் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஆர் இங்கன்னா ஏ இங்க. ஓகேங்களா? இப்ப ஏக்கு யூக்கும் இடையில் ஆர் அமர்ந்திருந்தால் எல்லுக்கு பக்கத்தில், அப்ப எல் இங்க உட்கார்ந்துருப்பாருன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப எல்லுக்கு பக்கத்துல யார் இருக்கா? கேவும் ஏவும். எல்லுக்கு பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்கா? கேவும் ஏவும். ஏ ஆன்சர். ABCD என்ற 5 மாணவர் வட்ட வடிவத்தில் அமர்ந்துள்ளனர். இவர்கள் ஏ என்னும் மாணவர் தென்மேற்கை பார்த்தும், இந்த மாதிரி 4 டைரக்ஷன், அதே மாதிரி 4 துணை திசைகள். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். நார்த் சவுத்து, நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், சவுத் வெஸ்ட். இப்ப நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? ஏ என்னும் மாணவர் தென்மேற்கை பார்த்தும். இப்ப தென்மேற்குனா இப்ப ஏ இங்க உட்கார்ந்து இருந்தா தானே இதானே தென்மேற்கு, இது தென்கிழக்கு. அப்ப ஏ தென்மேற்கை பார்த்தோன்னா ஏ இங்க உட்கார்ந்துருக்காரு. டி என்னும் மாணவர் தென்கிழக்கை பார்த்து, அப்ப டி இங்க உட்கார்ந்துருக்காரு. டி என்னும் மாணவர் தென்கிழக்கை பார்த்தும் அமர்ந்துள்ளனர். பி மற்றும் இ என்னும் மாணவர்கள் ஏடிக்கு நேர் எதிர். அப்ப ஏக்கு ஆப்போசிட்ல பியும் டிக்கு ஆப்போசிட்ல இ என்னும் மாணவர் உட்கார்ந்திருந்தா சிக்கும் டிக்கும், சி என்ன மாணவர் டி மற்றும் பிக்கு சமத்தல். அப்ப சி இங்க உட்கார்ந்துருக்காங்க அர்த்தம். சி எந்த டைரக்ஷன் பார்த்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா கிழக்கு பார்த்து. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா கலை கண்காட்சி நடக்குது. இதுல 5 வெவ்வேறு ஸ்டேட்டை சேர்ந்த 6 நாள் கண்காட்சிக்கு இது பண்றாங்க. ஓகேங்களா? 5 வெவ்வேறு ஸ்டேட்ல இருந்து 6 நாள் கண்காட்சியில இது பண்றாங்க. இதுல திங்கள் முதல் சனி வரை. ஓகேங்களா? திங்கள் டு சனி வரைக்கும் வந்து 6 நாள் கண்காட்சி நடக்கும். ஆனா நடுவுல ஒரு நாள் வந்து லீவுன்னு சொல்லிட்டாங்க. நடுவுல ஒரு நாள் லீவ். அது எந்த நாள் சொல்ல கிடையாது. அப்ப பங்கேற்க 5 மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், டெல்லி, பஞ்சாப், உத்தரகாண்ட் மற்றும் பஞ்சாப். ஒரு நாளைக்கு ஒரு மாநிலம் மட்டுமே
கண்காட்சி இதுல வைக்க முடியும். ஓகேங்களா, அவங்களோட டிஸ்ப்ளே பண்ண முடியும் அவங்களுடைய பொருளை. ஆந்திரா மற்றும் குஜராத் மாநிலங்கள் தங்கள் கலையை வெளிப்படுத்தும் நாட்களுக்கு இடைப்பட்ட நாள் ஓய்வு நாள். ஓகேங்களா, ஆந்திராவுக்கும் குஜராத்துக்கும் இப்ப நடுவுல லீவ் நாள். ஆந்திராவுக்கும் குஜராத்துக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா லீவ் நாள் நடுவுல வருது. ஒண்ணு இப்படி இருக்கலாம், இல்லைன்னா குஜராத் லீவ் ஆந்திரா. ஓகேங்களா, இப்படி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன். பஞ்சாப் அவர்களின் கலைப்பணிகளை, ஓகேங்களா, பஞ்சாப் வந்து அவர்கள் கலைப்பணிகளை உத்தரகாண்டுக்கு முன்னதாகவே, பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்டுக்கு முன்னாடி நாளே வச்சிடறாங்க. ஓகேங்களா, உத்தரகாண்டுக்கு முன்னாடி நாளே பஞ்சாப் வச்சிடறாங்க. கலை ஆர்ட் அவங்க என்ன டிஸ்ப்ளே பண்றாங்க, ஆர்ட் டிஸ்ப்ளே பண்றாங்க. ஓகேங்களா, குஜராத் மற்றும் பஞ்சாபின் கண்காட்சிக்கு இடையே, குஜராத் மற்றும் பஞ்சாபுக்கும் குஜராத்துக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் இடைவெளி உள்ளது. ஓகேங்களா, 2 நாள். குஜராத்துக்கு பஞ்சாபுக்கு நடுவுல 2 நாள் கேப் இருக்கு. பஞ்சாபுக்கு முன்னதாக குஜராத் கண்காட்சியை ஏற்பாடு செய்தது. ஓகேங்களா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குஜராத் வந்துரும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் குஜராத் வந்துரும். 2வது நாள் வந்து பாத்தீங்கன்னா லீவு. 2வது நாள் லீவு. 3வது நாள் வந்து ஆந்திரா. அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப். ஏன்னா நடுவுல குஜராத்துக்கும் பஞ்சாபுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் லீவுன்ட்டாங்க. பஞ்சாபுக்கு அடுத்த நாள் உத்தரகாண்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. உத்தரகாண்டுன்னு சொல்லிட்டாங்க. உத்தரகாண்டுட்டாங்க. டெல்லி வந்து சனிக்கிழமை கண்காட்சி ஏற்பாடு பண்ணாது. இப்ப இது குஜராத் திங்கக்கிழமைனா செவ்வாய்க்கிழமை லீவு, புதன்கிழமை ஆந்திரா, வியாழக்கிழமை பஞ்சாப், வெள்ளிக்கிழமை உத்தரகாண்ட் வந்துடும், சனிக்கிழமை டெல்லின்னு மாதிரி வந்துடும். ஆனா சனிக்கிழமை வந்து டெல்லி வந்து கண்காட்சி ஏற்பாடு செய்யல. அப்ப இது ஃபர்ஸ்ட் வர்றது டெல்லி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இது கரெக்டா நீங்க எழுதிக்கணும், டெல்லி. அப்ப டெல்லி திங்கக்கிழமைனா குஜராத் வந்து செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை லீவு, வியாழக்கிழமை ஆந்திரா, வெள்ளிக்கிழமை வந்து பஞ்சாப், சனிக்கிழமை வந்து உத்தரகாண்ட். வாரத்துல 6 நாள் கண்காட்சியில அதுல 1 நாள் லீவு, புதன்கிழமை லீவு. அப்ப நமக்கு இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எந்த நாள் ஓய்வு நாள்னு கேட்டிருக்காங்க. இது கரெக்டா எழுதிட்டீங்கன்னா கேட்கற கொஸ்டினுக்கு அப்படியே வரிசை நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த நாள் ஓய்வு நாள்னா இப்ப புதன்கிழமை தானே லீவு, புதன்கிழமை தானே லீவு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விச் மாம்பழம் எப்போது கண்காட்சியில் வைக்கப்படுகிறது, மாம்பழம் எப்போது கண்காட்சியில் வைக்கப்படுகிறது. இப்ப நீங்க இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பஞ்சாப்பும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்பும் உத்தரகாண்டும் ஆர்ட்னு சொல்லி சொன்னோம். பஞ்சாப் உத்தரகாண்ட் ஆர்ட்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா மற்றும் குஜராத் ஆந்திராவும் குஜராத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட், ஆந்திராவும் குஜராத்தும் ஆர்ட் தங்கள் கலைப்பணிகள்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுவும் ஆர்ட், இதுவும் ஆர்ட் தான் ஆந்திராவும். அப்ப மீதி டெல்லி மட்டும்தான் மேங்கோவை டிஸ்ப்ளே பண்றாங்க. இப்ப டெல்லி வந்து மேங்கோ டிஸ்ப்ளே பண்ணதான் டெல்லி எந்த நாள் வருதுங்க, திங்கட்கிழமை தானே. இப்ப ஏ ஆன்சர் 15க்கு ஏ ஆன்சர். அடுத்து 16, விச் ஆஃப் தி ஃபாலோவிங் காம்பினேஷன் இஸ் கரெக்ட். வியாழக்கிழமை உத்தரகாண்ட் இருக்காங்க, வியாழக்கிழமை உத்தரகாண்ட் இருக்காங்க, புதன்கிழமை குஜராத் இருக்காங்க, வெள்ளிக்கிழமை ரெஸ்ட் வந்து நமக்கு புதன்கிழமை தான் தெரியும். அதே மாதிரி புதன்கிழமை ரெஸ்ட். ஓகேங்களா, நாம எழுதுனதுல புதன்கிழமை ரெஸ்ட். இப்ப வெள்ளிக்கிழமை ரெஸ்ட்ங்கிறது இது ரெண்டுமே வராது. வியாழக்கிழமை உத்தரகாண்ட், திங்கட்கிழமை டெல்லி. திங்கட்கிழமை தானே டெல்லி டிஸ்ப்ளே பண்றாங்க. ஏன்னா புதன்கிழமை லீவு, வியாழக்கிழமை வந்து ஆந்திர பிரதேஷ், வெள்ளிக்கிழமை உத்தரகாண்ட். சரி, வெள்ளிக்கிழமை பஞ்சாப், சனிக்கிழமை உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் சனிக்கிழமை. அப்ப வந்து சரியாக பொழுதுள்ளது வந்து திங்கட்கிழமை டெல்லி. அடுத்த கொஸ்டின், இது கொஞ்சம் பெருசுதான், கரெக்டா பார்த்து நீங்க படிச்சு எழுதணும். இங்க நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, பிஜேபி, பாரதிய ஜனதா, பகுஜன் சமாஜ், காங்கிரஸ், எஸ்பி, ஆம் ஆத்மி மற்றும் சுயேட்சை என்ற 6 கட்சிகள் உள்ளன. வேட்பாளர்கள் கெஜ்ரிவால், மோடி, ராகுல், மாயாவதி, அகிலேஷ், மம்தா ஆகிய 6 பேரும் வெவ்வேறு தொகுதியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனா இந்த வரிசையில தான் அவங்க வின் பண்ணிருக்காங்கலாம் சொல்ல கிடையாது. இந்த கட்சி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிஜேபி, மோடி அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கொடுக்க கிடையாது. எல்லாம் சஃபல் பண்ணி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும்னா
எலெக்ஷன் சிம்பிள், ஃபர்ஸ்ட் சிம்பிள், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நேம், யார் அதுல அந்த சிம்பிள்ல நிக்கிறாங்க, அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க, அந்த மாதிரி நீங்க தனியா பிரிச்சுக்கிறீங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கொடுத்திருக்கபடி வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 கட்சி: பாரதிய ஜனதா, பகுஜன் சமாஜ், காங்கிரஸ், ஆம் ஆத்மி, எஸ்பி, ஆம் ஆத்மி, சுயேட்சை. வேட்பாளர் கெஜ்ரிவால், மோடின்னு கொடுத்திருக்காங்க. சின்னங்கள் வந்து பாத்தீங்கன்னா கை துடைப்பம், சைக்கிள், யானை, தாமரை, சிங்கம். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்துற கண்டிஷன், சமாஜ்வாதி கட்சி சின்னம் ஆக தாமரை இல்லை. சமாஜ்வாடிக்கு வந்து சின்ன தாமரை கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த, இப்ப நமக்கு இதுலதான் ஃபர்ஸ்ட் வருது. மம்தா வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சியை சேர்ந்து இருக்காங்க? காங்கிரஸ். அதே மாதிரி அவங்களுடைய சின்னம் வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் ஆர் கை அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? ஆனா ரெண்டுல ஏதோ ஒண்ணு அப்படின்ட்டாங்க. அதுல நின்று வின் பண்ணிருக்காங்கன்ட்டாங்க. ஆம் ஆத்மி கட்சியின் சின்னம், ஆம் ஆத்மியின் கட்சி சின்னம் வந்து பாத்தீங்கன்னா யானை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யானை கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி. அடுத்து மோடி ஆம் ஆத்மி கட்சி அல்லது எஸ்பி கட்சியை சேர்ந்தவர் அல்ல. ஓகேங்களா? அந்த ரெண்டு கட்சியுமே, ஆம் ஆத்மியும் இல்ல, எஸ்பி கட்சியும் இல்ல. சிங்கம் சுயேட்சை கட்சியின் சின்னம் அல்ல. ஓகேங்களா? அடுத்து கட்சியின் சின்னங்களாக துடைப்பம் மற்றும் சைக்கிள் வெற்றி பெற்று. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் இல்லைன்னா துடைப்பம், சைக்கிள் அல்லது துடைப்பம். யாரு இதுலயுமே இந்த ஆர்டர்ல தான் வின் பண்றாங்கன்னா சொல்லி கொடுக்க கூடாது. ஓகேங்களா? சைக்கிள்ல துடைப்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அகிலேஷ் இல்லைன்னா மாயாவதி. ஓகேங்களா? அகிலேஷ் இல்லைன்னா மாயாவதி. அதே மாதிரி அகிலேஷ் இல்லைன்னா மாயாவதி. எந்த கட்சிங்க? ஒண்ணு பிஜேபியாவும் இருக்கலாம், பகுஜன் சமாஜாவும் இருக்கலாம். ஓகேங்களா? இவங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது இப்ப வந்து மொத்தம் 6 கட்சி. அதுல வந்து காங்கிரஸ், ஆம் ஆத்மி, பிஜேபி, பகுஜன் சமாஜ் முடிஞ்சது. பகுஜன் சமாஜ் மீதி இருக்கிறது வந்து இன்னும் ரெண்டு கட்சி தான் இருக்கு. என்னன்னா எஸ்பி கட்சி ஒண்ணு, சுயேட்சை ஒண்ணு. எஸ்பி கட்சி ஒண்ணு, சுயேட்சை கட்சி ஒண்ணு. மொத்தம் 6 கட்சிக்கு இது வந்துச்சு. மம்தா காங்கிரஸ்ல நின்னுட்டாங்க. ஆம் ஆத்மி. ஓகேங்களா? ஆம் ஆத்மி. அதே மாதிரி அகிலேஷ், மாயாவதி, பிஜேபி. அதே மாதிரி பிஜேபிலாம் பகுஜன் சமாஜ். ஓகேங்களா? ஆனா அதுல எந்த கட்சியில அவங்க வின் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல கிடையாது. கொடுத்துருக்கிறத நம்ம இப்படி எழுதிக்கிறோம். மீதி இருக்கிறது எஸ்பி, சுயேட்சை. ஓகேங்களா? இப்ப திருப்பி படிச்சீங்கன்னா சமாஜ்வாதி கட்சியின் சின்னமாக தாமரை இல்லை. சமாஜ்வாதி கட்சி. ஓகேங்களா? அதான் எஸ்பி. ஓகேங்களா? சமாஜ்வாதி கட்சி சின்னமாக என்னதுங்க? தாமரை இல்லை. அப்ப தாமரை இல்லைங்கிறப்ப மீதி இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த சைக்கிள் வந்துடுச்சு. சைக்கிள், கை, யானை, துடைப்பம், இந்த 4 வந்துடுச்சு. இப்ப சமாஜ்வாதி தாமரை இல்லைன்னா அப்ப சுயேட்சை கட்சியோட சின்னம் வந்து தான் தாமரை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மோடி வந்து பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி அல்லது எஸ்பி கட்சியை சேர்ந்தவர் அல்ல. இப்ப ஆம் ஆத்மி, எஸ்பி கட்சியை சேர்ந்தவர் அல்லனா மோடி வந்து பாத்தீங்கன்னா சுயேட்சை. சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா சுயேட்சை கட்சியின் சின்னம் அல்ல. சிங்கம் வந்து சுயேட்சை கட்சியின் சின்னம் அல்ல. அப்ப மீதி சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா சமாஜ்வாதி, எஸ்பி. ஓகேங்களா? இப்ப இந்த 6 சிம்பிளும் வந்துருச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள், துடைப்பம் இங்க வந்ததுனால மம்தா வந்து கை சின்னத்துலதான் வின் பண்ணிருக்காங்கன்னு நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யானை வந்து ஆம் ஆத்மி கட்சி. அதே மாதிரி மம்தா, அகிலேஷ், மாயாவதி, மோடி. ஓகேங்களா? இந்த 4 பேர்த்தோட இது வந்துருச்சு. இப்ப மீதி இருக்க 2 பேர், ஒண்ணு இங்க வந்து கெஜ்ரிவால் இல்லைன்னா ராகுல். மீதி இருக்கிறது கெஜ்ரிவால் அல்லது ராகுல். அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கெஜ்ரிவால், ராகுல்.
புரியுதுங்களா? இங்க கன்ஃபார்மா தெரியுது வந்து பாத்தீங்கன்னா மம்தா வந்து கை சின்னத்துல காங்கிரஸ் சின்ன வின் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி மோடி வந்து தாமரை சின்னத்துல சுயேட்சையா நின்று வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? மீதி எல்லாமே இந்த 4 கட்சிக்குள்ளார அவங்க வரலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அகிலேஷ் மாயாவதி வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி பகுஜன் இருக்கலாம். அவங்களோட சின்ன சைக்கிள் துடைப்போம். மொத்தத்துல இவங்க 2 பேத்துக்கு இந்த 2 கட்சி 2 சின்னத்துல எது வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி கெஜ்ரிவால் ராகுலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி, சமாஜ்வாதி, யானை, சிங்கம் எது வேணாலும் இருக்கலாம். இப்ப இதை வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மம்தாவின் கட்சி சின்னம் என்ன? அப்ப மம்தாவின் கட்சி சின்னம் வந்து பாத்தீங்கன்னா கை தானே. மம்தாவின் கட்சி சின்னம் கை, ஏ ஆப்ஷன். அடுத்தது 18வது கொஸ்டின், யானை கட்சி சின்னத்தில் தேர்தல் வெற்றி பெற்றவர் யார்? யானை கட்சி சின்னம். அப்ப யானை வந்து பாத்தீங்கன்னா கெஜ்ரிவால் இல்லைன்னா ராகுல். ஏன்னா யானை கட்சி சின்னம் வந்து ஆம் ஆத்மி. ஆம் ஆத்மியோடது தான் யானை. கெஜ்ரிவால் இல்லைன்னா ராகுல். ஓகேங்களா? சி ஆப்ஷன். 2 பேத்துல யாரோ ஒருத்தர் வின் பண்ணிருக்கலாம். அடுத்தது 19, சிங்கம் எந்த கட்சியின் சின்னம்? சிங்கம். சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா சமாஜ்வாதி தானே. சிங்கம் வந்து சமாஜ்வாதி. அப்ப சி ஆப்ஷன். அடுத்து 20வது கொஸ்டின், பின்வருவதில் எது நிச்சயமாக உண்மை? ராகுலின் கட்சி சின்னமாக யானையில் போடு. ராகுல் வந்து, ஏன்னா ராகுல் கெஜ்ரிவால் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சமாஜ்வாதி இல்ல ஆம் ஆத்மி. ஓகேங்களா? யானை இல்லைன்னா சிங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யானை அல்லது சிங்கம் அப்படின்னு பார்த்தோம். அதனால கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாயாவதி பாஜகவை சேர்ந்தவர். சொல்ல முடியாது. ஏன்னா பாஜகவும் அகிலேஷும் வந்து பாத்தீங்கன்னா 2 சின்னம். பிஜேபி இருக்கு, பகுன் சமாஜும் இருக்கு. அகிலேஷ் வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள்னா துடைப்பத்துலதான் வின் பண்ணாரு. அப்ப கடைசியா டி வந்து பாத்தீங்கன்னா கட்சி சின்னமான தாமரையில் மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தாமரை தானே மோடி இது சுயேட்சை வின் பண்ணாரு. நம்ம முன்னாடி கொடுத்திருக்க இதை வச்சு பார்த்தோம். இப்ப டி ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின், 7 நண்பர்கள் சுபி, பிரபு, கேத்தான், விஷால், மஹிமா, கிரீஷ் மற்றும் நைட்டிக் ஆகியோர் ஒரு வட்டமேசை சுற்றி மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். பிரபு 7 நண்பர்கள். ஓகேங்களா? 7 நண்பர்கள் வராங்க. ஃபர்ஸ்ட் ஏழு இது போட்டுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்கிறது சுபி, பிரபு, கேத்தன், விஷால், மஹிமா, கிரீஷ் மற்றும் நைட்டிக் ஆகியோர் ஒரு வட்டமேசை சுற்றி மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். சுபி பிரபுவின் வலது பக்கத்தில் அமர்ந்துள்ளார். ஓகேங்களா? அப்ப பிரபு இங்க உட்கார்ந்து இருக்காருன்னா பிரபுக்கு வலது பக்கங்கிறப்ப இங்க. ஓகேங்களா? அப்ப சுபி இங்க உட்கார்ந்து இருக்காரு. பிரபுக்கு வலது பக்கத்துல சுபி அமர்ந்துள்ளார். அடுத்தது பிரபுவின் வலது பக்கத்தில் அமர்ந்து இருக்கிறார் நைட்டிக் மற்றும் கிரீஸ். விஷாலின் உடனடியாக இடது அல்லது வலது பக்கம் அமர்ந்து. விஷாலுக்கு பக்கத்துல நைட்டிக்கு கிரீஸ் உட்கார்லன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதான் உடனடியாக வலது இடது பக்கத்துல உட்கார்ல. பிரபுவுக்கு இடப்பக்கம் 3வது இடத்தில். பிரபுவுக்கு இடது பக்கம் 3வது இடத்தில் விஷால் உட்கார்ந்தாங்க. 3வது இடத்துல. அப்ப 1 2 3 3வது இடத்துல விஷால் இங்க உட்கார்ந்து இருக்காரு. விஷால் அமர்ந்துள்ளார் இடது பக்கத்தில். 3வது இடத்தில் பிரபு உட்கார்ந்துருக்காங்க. சரி, பிரபுக்கு இடப்பக்கம் 3வது இடத்தில் விஷால் அமர்ந்துள்ளார். விஷாலின் வலது பக்கத்தில். அப்ப விஷாலின் வலது பக்கங்கிறப்ப விஷாலுக்கு இங்கன்னா வலது பக்கம் இங்க யார் உட்கார்ந்துருக்கா? மஹிமா உட்கார்ந்துருக்காங்க. ஓகேங்களா? அமர்தல். பிரபுவின் வலது பக்கத்தில் 3வது இடத்தில் அமர்ந்து இருப்பது யார்? வலது பக்கத்தில் 3வதாக அமர்ந்திருப்பவர் யாருங்க? பிரபுவுக்கு வலது பக்கத்தில் 3வதாக. ஓகேங்களா? இப்ப விஷாலுக்கு உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா யாரு உட்கார்ல? நைட்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நைட்டிக் மற்றும் கிரீஷ். ஓகேங்களா? அப்ப நைட்டிக் இங்க உட்கார்ந்து இருப்பாரா? அதே மாதிரி கிரீஷ் இங்க. இவங்க யாரு பக்கத்துல உட்காந்துருக்கலாம் சொல்ல மாத்திரம் விஷாலுக்கு பக்கத்துல உட்காரலாங்கிறப்ப இங்க 2 பேருமே வர முடியாது. இந்த இடத்துல நைட்டிக் கிரீஸ் வர முடியாது. அதனால இந்த 2ல எது வேணாலும் உட்காந்துருக்கலாம். ஓகேங்களா? இப்ப மீதி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாரு? கேதன் மட்டும்தான்.
அப்ப நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பிரபுவின் வலது பக்கத்தில் மூன்றாவதாக அமர்ந்திருப்பார். இப்போ 1 2 3 மூணாவதா உட்கார்ந்து இருக்கிறது வந்து கேத்தாம். புரியுதுங்களா? அடுத்து 22வது கொஸ்டின். சரி, 22வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, PQRTUV என்ற 8 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா எதிர் கடிகார சுற்று வரிசையா வந்து பாத்தீங்கன்னா எதிர் கடிகார சுற்று திசையில உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா? இப்ப PQRST வந்து பாத்தீங்கன்னா கடிகார சுற்று திசை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப 8 பேர் சம தூரத்துல உட்காந்துருக்காங்கன்னா இப்ப 8 டைரக்ஷன் இப்படி வரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல உட்காந்துருக்கேன்னா PQRST இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி வரும் கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்ப ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இப்ப PQRSTV. ஓகேங்களா? ஆன்டி கிளாக் வைஸ்ங்கிறப்ப P இங்கன்னா Q இங்க உட்காந்துருப்பார். ஓகேங்களா? இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல உட்காந்துருக்காங்க. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சமமானது Q தென்கிழக்கில் அமர்ந்ததுல Q வந்து தென்கிழக்கில், Q மட்டும் தென்கிழக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப Q வந்து தென்கிழக்குங்கிறப்ப இங்க. ஓகேங்களா? அப்ப Q இங்க உட்கார்ந்து இருக்காருன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் போகுது. ஓகேங்களா? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் போகுது. அப்ப P இங்க உட்கார்ந்து இருக்கான்னு அர்த்தம். R S T U V W. ஓகேங்களா? இதான ஆன்டி கிளாக் வைஸ். ஏன்னா Q மட்டும் தான் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. Q வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கில் அமர்ந்ததுதான். அப்ப Q தென்கிழக்குல உட்காந்துருக்காரு ஆன்டி கிளாக் வைஸ்ங்கிறப்ப இப்ப இப்படிதான் உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப W வந்து எந்த திசையில அமர்ந்துள்ளார்? அப்ப தென்மேற்கு, சவுத் வெஸ்ட். சி ஆன்சர். இப்ப இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இது கடிகார சுற்று. ஓகேங்களா? சேம் போன கொஸ்டின் ஏதோ இது வந்து கடிகார சுற்று திசையில். ஓகேங்களா? கடிகார சுற்று திசையில் உட்காந்துருக்காங்கிறாங்க. கடிகார சுற்று திசையில் அப்ப PQRST இந்த மாதிரி கடிகார சுற்றி அமர்ந்திருக்கான்ட்டுங்க. எஸ் மேற்கில் அமர்ந்தால் எஸ் மேற்கு. ஓகேங்களா? அப்ப எஸ் வந்து மேற்கு இங்க உட்கார்ந்து இருந்தாருன்னா அப்ப எஸ் இங்க உட்கார்ந்து இருக்காருன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன் தானே. ஆர் இங்க வந்து உட்கார்ந்து இருப்பாரு, Q இங்க உட்கார்ந்து இருப்பாரு, P இங்க TUV W. ஓகேங்களா? தென்மேற்கு திசையில் அமர்ந்து இருப்பவ. அப்ப தென்மேற்கு திசைங்கிறப்ப ஆர் இங்க தானே. பி ஆன்சர். இதானே தென்மேற்கு. அடுத்த கொஸ்டின். டேவிட், பானு, மின்டோ, கிரீத், ஜான் மற்றும் நிசான் ஆகிய 6 நண்பர்கள் மையத்தை நோக்கி வட்டமாக அமர்ந்துள்ளனர். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க, ஆகியோர் டேவிட் மற்றும் மின்டோ ஆகியோர் முறையே பானுவின் இடது மற்றும் வலது பக்கத்தில். ஓகேங்களா? அப்ப பானு இங்க எடுத்துட்டீங்கன்னா பானுவின் இடது மற்றும் வலது பக்கத்தில், பானுவுக்கு வலது பக்கத்தில் இடது பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டேவிட், மின்டோ வலது பக்கத்துல. டேவிட் மற்றும் மின்டோ ஆகியோர் முறையே பானுவின் இடது மற்றும் வலது பக்கத்தில் அமர்ந்துள்ளனர். ஜான் டேவிட்டின் உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்திருக்கவில்லை. அப்ப ஜான் இங்க உட்கார்ல. பானுவின் வலதுபுறத்தில் நிஷான் 3வது இடத்தில் அமர்ந்துள்ளார். அப்ப பானுவின் வலதுபுறம் 1 2 3 3வது இடத்துல யார் உட்கார்ந்துருக்கா? நிஷான் உட்கார்ந்துருக்காங்கிறாங்க. அப்ப டேவிட்டோட இடதுபுறத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜான் உட்கார்லங்கிறப்ப அப்ப ஜான் வந்து இங்க உட்கார்ந்து இருக்காரு. ஜான் உட்கார்ந்து இருக்கவில்லை.
பானுவின் இடதுபுறத்தில் இரண்டாவதாக உட்கார்ந்து, அப்ப டேவிட், மின்டோ, ஜான், நிஷான் போயிடுச்சு. அப்ப மீதி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கித்தா. ஓகேங்களா? அப்ப பானுவின் இடதுபுறத்தில் இரண்டாவதா உட்கார்ந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கித்தா. பி ஆன்சர். அடுத்து HIJKL ஆகிய 6 நண்பர் ஒரு பள்ளியில் முதல் 5 தரவரிசையை பெற்றார்கள். ஹச்சின் தரவரிசை கேயின் தரத்திற்கு சற்று மேல். அப்ப கேவை விட ஹச் அதிக ரேங்க் வாங்கியிருக்காரு. மற்றும் எல்லின் தரத்திற்கு சற்று கீழே உள்ளது. அப்ப ஹச்சை கம்பேர் பண்றப்ப எல் அதிகம் வாங்கியிருக்காரு. ஹச்சின் தரவரிசை கேவை கம்பேர் பண்றப்ப அதிகம், எல்லை கம்பேர் பண்றப்ப கம்மி. அதே மாதிரி ஐ மேல் தரவரிசையில் எல் மேல் தரவரிசையில் உள்ளார். மற்றும் ஐ மேல் தரவரிசையில் உள்ளார். மற்றும் குறைந்த தரவரிசையில் இல்லை. குறைந்த தரவரிசையில் இல்ல. அப்ப இது நடுவுல எங்க வேணாலும் இருக்கலாம். மொத்தம் லாஸ்ட்ல மட்டும் கிடையவே கிடையாது. மீதி முன்னாடி எங்க வேணாலும் இந்த 4 இடத்துக்குள்ளார எங்க வேணாலும் இருக்கலாம். ஏன்னா ஐ தான் மேல இருக்குன்ட்டாங்க. ஐக்கு கீழே கேக்கு மேல எங்க வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அவர்கள் மிக குறைந்த தரத்தில் உள்ளவர் யார்? அப்ப ஐஏ கப்பர் ஏன்னா கேவை கப்பர் பண்றப்ப அதிகம்ட்டாங்க. ஓகேங்களா? குறைந்த தரவரிசையில் இல்ல. ஓகேங்களா? அதே மாதிரி ஹையஸ்டா இருக்காரு. அப்ப லாஸ்டா இருக்கிறது கே மட்டும்தான். ரேங்க். இதுங்களா? அடுத்து 26. ABCDEF என்ற 6 நண்பர்கள் 2 வரிசையில் தலா 3 பேர் அமர்ந்துள்ளனர். ஓகேங்களா? 3 பேர் இப்படி உக்காந்துருக்காங்க. ஓகேங்களா? 3 பேர் இப்படி உட்காந்துருக்காங்க. இப்ப நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? எந்த தரவரிசையின் முடிவிலும். ஓகேங்களா? எந்த தரவரிசையின் முடிவிலும் இல்லை. அப்ப இங்க இருந்தாலும் இருக்கலாம், இல்லைன்னா இங்க இருந்தா இருக்கலாம். ஓகேங்களா? இத 2 எண்ட்ல எது வேணாலும். டி என்பவர் எஃப் இன் இடதுபுறத்திலும், டி என்பவர் எஃப் என்பவரின் இடதுபுறத்தில், இரண்டாவது இடம். ஓகேங்களா? இரண்டாவது இடம். அப்ப டி இங்க உட்கார்ந்து இருக்காருன்னா எஃப் இங்க உட்கார்ந்து இருப்பாரு. ஓகேங்களா? இல்ல டி இங்க உட்கார்ந்து இருக்காருன்னா எஃப் இங்க உட்கார்ந்து இருப்பாரு. ஓகேங்களா? இடதுபுறத்துல. ஏன்னா எந்த டைரக்ஷன் நமக்கு கூட கிடையாது. டி என்பவர் எஃப் இன் இடதுபுறத்தில், இரண்டாவதாக. டி என்பவர் எஃப் இன் இடதுபுறத்தில் இரண்டாவதாக. இப்படி இருக்கலாம். ஓகேங்களா? இரண்டாவது இடம். மற்றும் டிக்கு குறுக்காக எதிரே அமர்ந்திருக்கிறார். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பாருங்க, தமிழ்ல வந்து ஒரு இது ஒண்ணு. பி வந்து பாத்தீங்கன்னா சி வந்து பாத்தீங்கன்னா ஈக்கு பக்கத்துல, சி வந்து பாத்தீங்கன்னா ஈக்கு பக்கத்துல. ஆனா டிக்கு டைகனலி ஆப்போசிட். ஓகேங்களா? அப்ப டைகனலி ஆப்போசிட். இதுதானே டைகனலி ஆப்போசிட். சி வந்து இங்க இருக்காரு, அப்ப மீதி இருக்கிறது ஏ மட்டும்தான். இப்ப இந்த இடத்துல யார் வருவா? என்ன மீதி இருக்கிறது? பி என்பவர் எஃப்க்கு அருகில் உள்ளார். இப்ப பி இங்க. இப்ப கொடுத்த கண்டிஷன்லாம் கரெக்டா வருதுங்களா? எஃப் பி டி சிஇஏ. ஓகேங்களா? எந்த இதுல இல்ல, எந்த இதுல இல்ல. க்கு லெஃப்ட்ல செகண்ட் பிளேஸ்ல, எஃப்க்கு லெஃப்ட்ல செகண்ட் பிளேஸ்ல வந்து டி இருக்காரு, எஃப்க்கு பக்கத்துல பி இருக்கிறாரு. அதே மாதிரி சி வந்து பாத்தீங்கன்னா டிக்கு டைகனல் ஆப்போசிட்ல சி உட்கார்ந்து இருக்காரு. இப்ப மீதி இருக்கிறது ஏ போட்டீங்க. ஓகேங்களா? இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னோரில் யார் ஒருவருக்கொருவர் எதிரே அமர்ந்துள்ளனர். டைகனலி ஆப்போசிட். அப்ப எஃப்க்கு டைகனலா ஏ உட்கார்ந்து இருக்காரு, டிக்கு டைகனலா சி உட்கார்ந்து இருக்காரு. அப்ப இதுதான் டி ஆன்சர். இது எதிர் கிடையாது சார்.
டயகனல் ஆப்போசிட். டயகனல் ஆப்போசிட்னா எஃப்க்கு டயகனலா ஏவும், டி டயகனலா சி உட்காந்துருக்கு ஆப்போசிட்ல. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின், பின்வற்றில் எது இரண்டு வரிசையில் ஒன்று? அப்ப எஃபிடி சிஇஏ, எஃபிடி சிஇஏங்களா? டிபிஎஃப், எஃபிடி இல்லைன்னா டிபிஎஃப் தானே? ஏங்க சார். அடுத்து 28, உடன் இருக்கையை மாற்றிக்கொண்ட பிறகு, ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங் seat with E, who will be the neighboring of D in the new position? என்னங்க? எஃபிடி சிஇஏ. ஈயுடன் இருக்கையை மாற்றிக்கொண்ட பிறகு டியின் அருகில் இருப்பவர். இப்ப டி இங்க போயிடுறாரு, டி இங்க வந்துடுற. அப்ப டிக்கு அருகில் வந்து சி மற்றும் ஏ. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின், தேசிய அறிவியல் போட்டியில் 6 வெற்றியாளர்கள் KLMNOP ஒவ்வொருவரும் கல்வி உதவித்தொகையை வென்றனர். முதல்ல இருந்து 6வது பிரைஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா 30,000, 25,000, 20,000, 15,000, 10,000, 5,000. ஓகேங்களா? வெற்றியாளர் பரிசை பற்றி பின்வரும் தகவல் வெளியிட்டுள்ளனர். ஓ வந்து பாத்தீங்கன்னா 20,000 வாங்கியிருக்காரு. ஓ வந்து பாத்தீங்கன்னா 20,000 வாங்கியிருக்காரு. ஓ வந்து 20,000. ஓகேங்களா? சும்மா 20 மட்டும் போடுறேன். 20,000 ஓ 20,000 வாங்கியிருக்காரு. எம்மும் பியும் வந்து பாத்தீங்கன்னா, எம்முக்கும் பிக்கு வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா, எம்முக்கு பிக்கு வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா 5,000. அதே மாதிரி எண்ணுக்கும் பிக்கு வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 10,000. குறைந்தது இடையிலான வித்தியாசம் குறைந்தது 10,000. அடுத்து, எல் வென்றதை விட கே குறைவாக வென்றுள்ளார். ஓகேங்களா? அப்ப ஓ 20,000 ரூபாய் வாங்குறாருன்னா எம்முக்கு பிக்கு வித்தியாசம் வந்து 5,000. எம்முக்கு பிக்கு வித்தியாசம் 5,000. அப்ப எம் 5,000 வாங்கினாருன்னா பி 10,000 வாங்குறாரு. பிக்கு எண்ணுக்கு வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா, எண்ணுக்கு பிக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 10,000 இருக்காங்க. இப்ப என் இங்க வருவாரு. ஏன்னா குறைஞ்சது 10,000ங்கிறப்ப ஏன்னா ஓ 20,000 வாங்கிட்டாரு. எம் 5,000 வாங்கினாருன்னா பி 10,000 வாங்குறாருன்னு நம்ம சொல்லி சொன்னோம். அடுத்து நம்ம என் இங்க போட முடியாது. ஏன்னா எண்ணுக்கு பிக்கு 15,000 வித்தியாசம். எண்ணுக்கு பிக்கு 15,000 சரி போட்டா 5,000 ரூபாய் தான் வித்தியாசம் வரும். ஓக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க 20,000 ஓ பிரைஸ் வின் பண்ணி இருக்காருன்ட்டு. அதனால ஓ இடத்துல என் போட முடியாது. அடுத்து என் இங்க போடுறீங்க. மீது இங்க வந்து பாத்தீங்கன்னா எல் வருமா கே வருமான, எல் வந்து பாத்தீங்கன்னா கேவை விட அதிகமா வாங்கறதுனால கே இங்க வருவாரு, எல் இங்க வருவாரு. ஓகேங்களா? அப்ப 5, 10, 15, 20, 25, 30, 30,000. ஓகேங்களா? 5,000, 10,000, 15,000, 20,000, 25,000, 30,000. இதுதான் ஆர்டர். ஓகேங்களா? பின்வருல 6 மாணவர்கள் 6வது இடத்திலிருந்து முதல் இட வரையிலான தரவரிசை. அப்படி பாக்குறப்ப 6வதுல 5,000, 10,000, 15,000, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து 30,000. இப்ப எந்த ஆர்டர் வருதுங்க? MPK ONL, டி ஆப்ஷன். NPK ONL. ஓகேங்களா? அப்ப டி ஆப்ஷன். இப்ப நம்ம என்னங்க MPK ONL. ஓகேங்களா? இங்க நமக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க?
இப்ப கே வந்து 10,000, கே வந்து 10,000. இங்க வந்து பாத்தீங்கன்னா 5, 10, 15, 20, 25, 30. ஓகேங்களா? கே வந்து 10,000 வின் பண்றாருன்னு சொல்லியிருக்காங்க. கே 10,000 வின் பண்றாங்க. அப்ப பி இருக்க இடத்துல கே வந்துருவாரு. பி இருக்க இடத்துல கே வாங்குறாருன்னா அடுத்த கண்டிஷனை அடுத்து எம்பி நம்ம இங்க போட முடியாது. ஏன்னா 4வது பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 4வது பிளேஸ்ல வந்து ஓ 20,000 வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஓ 20,000 வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப மீதி இந்த 2 பிளேஸ்ல தான் எம்பி போட முடியும். சப்போஸ் கே வந்து 10,000 வின் பண்றாரு, கே 10,000 வின் பண்றாருன்னா அடுத்தது எம் வந்து 15,000, பி வந்து 20,000 போட முடியாது. ஏன்னா அடுத்த கண்டிஷன் ஓ வந்து 20,000 வாங்குறான்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப மீதி என் எல் இருக்க இடத்துல எம்பி போட முடியும். அப்ப எம் வந்து பாத்தீங்கன்னா 25னா பி 30. இப்ப டோட்டலா 2 பேரும் சேர்ந்து வாங்குறது 55,000. டி ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்தது 31. இதே எல் வந்து 25,000 வின் பண்ணாங்கன்னா, எல் வந்து 25,000 வாங்கினாங்கன்னா பின்வருல எது உண்மையானது? ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்னது? எம்என்ஓ பி சாரி எம்பிகே ஓஎன்எல். ஓகேங்களா? என்எல். சப்போஸ் எல் வந்து 25,000 வாங்குறாங்கன்னா, எல் வந்து 25,000 வாங்குறாங்க அப்படின்னா அப்ப என் இருக்க இடத்துல எல் போடுறீங்க, என் இருக்க இடத்துல எல் போடுறீங்க. அப்ப எல் 25,000 வாங்குறாங்கன்னா அடுத்தது எம்பிகே ஓஎன்எல். இப்ப எல் வந்து 25,000 வாங்குறாருன்னா நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் தூக்கி நம்ம இங்கதான் போட்டோம். ஏன்னா 20,000 வாங்க ஆல்ரெடி ஓ வந்து 20,000 வாங்குறான்னு ஃபர்ஸ்டே கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அதனால ஓ இருக்க இடத்துல என் போட முடியாது. இங்க என் போட்டீங்கன்னா பிக்கு எண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10,000 டிஃபரன்ஸ், குறைஞ்சது 10,000 டிஃபரன்ஸ் இட்டாங்க. அப்ப என்ன இங்கேயும் போட முடியாது. புரியுதுங்களா? கே இருக்க இடத்துலயும் போட முடியாது. அப்ப மீதி எல்ல இங்கதான் போட்டாகணும். எல் இருக்க இடத்துல தான் என் போட்டாகணும். அப்ப என் வந்து எவ்வளவு வாங்குறாரு? 30,000 வாங்குறாரு. எல் 25,000 வாங்குறாருன்னா எம் வந்து 30,000 வாங்குறது தான் கரெக்டா உண்மையா இருக்கும். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். இங்க வந்து எம் என்பவர் என்னின் சகோதரர். எம் இஸ் பிரதர் ஆஃப் என். ஓகேங்களா? என்னின் சகோதரர் தான் எம். அப்ப எம் வந்து பாத்தீங்கன்னா மேல். ஓகேங்களா? எம் வந்து மேல். அடுத்து பி என்பது என்னின் சகோதரர், பி என்பது என்னின் சகோதரர். அப்ப பியும் மேல் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னுடைய சகோதரர் தான். ஓகேங்களா? பி என்பவர் என்னின் சகோதரர். இப்ப என்னுடைய பிரதர் பி. ஓகேங்களா? மற்றும் எம் எம் டியின் சகோதரர், எம் டியின் சகோதரர், டியோடைய பிரதர் தான் எம். அப்ப இந்த இடத்துலயும் எம் வந்து மேல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படியானால் பின்வரும் கூற்றுகளில் எது நிச்சயமாக உண்மை? பின்வரும் கூற்றுகளில் எது நிச்சயமாக உண்மைன்னு இருக்காங்க. இப்ப என் இஸ் பிரதர் ஆஃப் பி. ஓகேங்களா? என் இஸ் பிரதர் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காது. ஏன்னா என் வந்து நமக்கு மேலா ஃபீமேலான்னு நமக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல, மேலா ஃபீமேலான்னு கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா பி வந்து பிரதர்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? பியோடைய சகோதரன் இல்ல சகோதரியா தான் என்ன இருக்கலாம். என்னுடைய சகோதரன் தான் பி, என்னுடைய சகோதரன் தான் பி. அப்ப ஏ ஆப்ஷன் வராது. ஓகேங்களா? அடுத்து என் இஸ் பிரதர் ஆஃப் டி. என் இஸ் பிரதர் ஆஃப் டி. இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா என் அதான் என் வந்து மேலா ஃபீமேலான்னு சொல்றதுனால என் வந்து பிரதர்ன்னு நம்ம சொல்ல முடியாது. எம் இஸ் பிரதர் ஆஃப் பி. இப்ப எம் வந்து பிரதர்ன்னு கொடுத்துருக்கனால எம் இஸ் பிரதர் ஆஃப் பின்னு கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் கன்ஃபார்மா வரும். எம் இஸ் பிரதர் ஆஃப் பி. ஏன்னா எம் வந்து மேல் நமக்கு சொல்லிட்டாங்க. பியோடைய சகோதரன் எம்ங்கிறது கன்ஃபார்ம். ஓகேங்களா? டி இஸ் பிரதர் ஆஃப் எம்ங்கிறது ஓகேங்களா டியோடைய பிரதர் தான் எம். ஓகேங்களா? மேல கண்டிஷன் கொடுத்துருங்க. எம் இஸ் பிரதர் ஆஃப் டின்னு தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே டி இஸ் பிரதர் ஆஃப் எம் நமக்கு கொடுக்க கிடையாது. டியோடைய சகோதரன் தான் எம். டி வந்து மேலா ஃபீமேலா நமக்கு கொடுக்கலையாது. ஓகேங்களா? அதனால கன்ஃபார்மா இருக்கிறது எம் இஸ் பிரதர் ஆஃப் பி. சப்போஸ் டி மேலா கொடுத்திருந்தா டி இஸ் பிரதர் ஆஃப் எம் நம்ம சொல்லிக்கலாம். இந்த இடத்துல மேலா ஃபீமேலான்னு கொடுக்காதனால அவசியம் உண்மை நிச்சயமாக உண்மைன்னு கேட்கிறப்ப எம் இஸ் பிரதர் ஆஃப் பி தான். ஏன்னா எம் அந்த இடத்துல மேல் நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால பியோடைய பிரதரா எம் இருக்கலாம். ஏன்னா எம் இஸ் பிரதர் ஆஃப் என்
அதே மாதிரி என்னுடைய பிரதர் பி, அப்ப பி உடைய பிரதர் எம்மா இருக்கலாம். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின், ஏபி. ஏபி வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்பால் ஹாக்கி விளையாடுறாங்க. ஏபி வந்து ஃபுட்பாலும் ஹாக்கி விளையாடுறாங்க. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் மேப் போட்டுக்கிறீங்க. ஃபுட்பால் ஹாக்கி ஏபி. ஏபி ஃபுட்பாலும் ஹாக்கி விளையாடுறாங்க. அடுத்து சிடி வந்து பாத்தீங்கன்னா பேட்மிண்டனும் கிரிக்கெட் விளையாடுறாங்க. சிடி வந்து பாத்தீங்கன்னா பேட்மிண்டனும் கிரிக்கெட் விளையாடுறாங்க. பேட்மிண்டன். பி மற்றும் சி கிரிக்கெட் மற்றும் கால்பந்து. அப்ப பி மற்றும் சி கிரிக்கெட் மற்றும் கால்பந்து விளையாடுறாங்க. டிக் பண்ணிக்கிறீங்க. ஏ மற்றும் டி ஹாக்கி. ஏ மற்றும் டி ஹாக்கி மற்றும் பேட்மிண்டன். ஃபர்ஸ்ட் கரெக்டா மேப் போட்டுக்கிறேன். ஏ மற்றும் டி ஹாக்கி மற்றும் பேட்மிண்டன் விளையாடுறாங்க. ஓகேங்களா? போட்டுக்கிறீங்க. இப்ப நமக்கு இதுல கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? பூப்பந்து பேட்மிண்டன் ஃபுட்பால் கிரிக்கெட் 3 விளையாடுறவங்க யாரு? பேட்மிண்டன் ஃபுட்பால் கிரிக்கெட். இப்ப பேட்மிண்டன் ஃபுட்பால் கிரிக்கெட். அப்ப ஃபுட்பால் பேட்மிண்டன் கிரிக்கெட் இது 3 விளையாடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா யாருங்க? சரி, இந்த இது கரெக்டா நீங்க இது பண்ணி போட்டுருங்க. சரி, இது ஃபர்ஸ்ட் வரிசையா வந்து இது போட்டுக்கலாம். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃபுட்பால் ஹாக்கி பேட்மிண்டன் கிரிக்கெட். ஓகேங்களா? இந்த 4 விளையாட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்பால். ஏவும் பியும் ஃபுட்பால் ஹாக்கி விளையாடுறாங்க. ஏ வந்து ஃபுட்பாலும் ஹாக்கி விளையாடுறாங்க. ஏபி 2 பேரும். அதே மாதிரி பிசி வந்து பாத்தீங்கன்னா சி மற்றும் டி பேட்மிண்டன் கிரிக்கெட். ஓகேங்களா? பேட்மிண்டன் கிரிக்கெட். சி மற்றும் டி வந்து பாத்தீங்கன்னா பேட்மிண்டனும் கிரிக்கெட் விளையாடுறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பி மற்றும் சி கிரிக்கெட் மற்றும் கால்பந்து. பி மற்றும் சி வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மற்றும் கால்பந்து. ஆல்ரெடி பி வந்து ஃபுட்பாலுக்கு போட்டாச்சு, சி வந்து கிரிக்கெட்டுக்கு போட்டாச்சு. அதனால ஃபுட்பாலுக்கு மட்டும் டிக் பண்ணீங்கன்னா போதும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து பாத்தீங்கன்னா ஹாக்கி மற்றும் பேட்மிண்டன். ஏ மற்றும் டி ஹாக்கி மற்றும் பேட்மிண்டன். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஏக்கு வந்து இது போட்டாச்சு. அப்ப இங்கே டிக் மார்க். ஓகேங்களா? இப்ப நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்க? பேட்மிண்டன் ஃபுட்பால் கிரிக்கெட். பேட்மிண்டன் ஃபுட்பால் கிரிக்கெட். பேட்மிண்டன் ஃபுட்பால் கிரிக்கெட் 3 விளையாடுறவங்க பார்த்து பாத்தீங்கன்னா சி. பேட்மிண்டன் ஃபுட்பால் கிரிக்கெட் 3 விளையாடுறவங்க பாத்தீங்கன்னா சி. இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்மிண்டன் கால்பந்து ஹாக்கி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேட்மிண்டன் கால்பந்து ஹாக்கி. பேட்மிண்டன் கால்பந்து ஹாக்கி இது 3 விளையாடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏ. பேட்மிண்டன் கால்பந்து ஹாக்கி இது 3 விளையாடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏ. புரியுதுங்களா? அது கரெக்டா நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா இதாயிடும் மேப் மட்டும். அடுத்து 35வது கொஸ்டின். ஒரு பூத்தோட்டத்தின் முதல் வரிசையில் 23. ஓகேங்களா?
23. ரெண்டாவதுல வந்து பாத்தீங்கன்னா 21. அப்ப டி வந்து பாத்தீங்கன்னா A2 மைனஸ் A1. இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை கொஸ்டின் மாதிரி தான். 21 மைனஸ் 23 மைனஸ் 2ன்னு வரும். ஓகேங்களா. இப்படியே போனுச்சுன்னா லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 5 இருக்கு. மொத்தம் எத்தனை வரிசைகள் விட்டுருங்க, நம்பர் ஆஃப் டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப நம்பர் ஆஃப் டைம்ஸ் கண்டுபிடிக்க அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஃபார்முலா என்னங்க, L மைனஸ் A பை D பிளஸ் 1ங்களா. அப்ப L வந்து பாத்தீங்கன்னா 5, A வந்து 23, D வந்து -2 பிளஸ் 1. அப்ப -18 -2 பிளஸ் 1. அப்ப 10. மொத்தம் 10 வருஷம் இருக்கு. அடுத்து 36. ஒரு வரிசையில் சில பேர் நின்று கொண்டு இருக்காங்க. ஒரு குழந்தை. ஒரு வரிசையில் சில பேர் ஒரு குழந்தை அந்த வரிசையில் 14வது இடத்திலும். ஓகேங்களா. இடமிருந்து 14. அப்ப குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இடமிருந்து 14வது இடத்திலும், பெண் வந்து பாத்தீங்கன்னா 8வது இடத்துல, பெண் வந்து 8வது இடத்துல, வலமிருந்து 8வது இடத்துல இருக்காங்கிறாங்க. ஓகேங்களா. ரைட்ல இருந்து 8வது பெண் இருக்கிறாங்க, லெப்ட்ல இருந்து 14வது இடத்துல குழந்தை இருக்குன்னு இருக்காங்க. நடுவுல 4 பேர் இருக்காங்கன்னா அந்த வரிசையில மொத்தம் எத்தனை நபர் இருக்கான்னு இருக்காங்க. அப்ப குழந்தைக்கு முன்னாடி 13 பேர். ஏன்னா 14வது இடத்துல குழந்தை இருக்குன்னா குழந்தைக்கு முன்னாடி 13 பேர். அப்ப குழந்தை ஒருத்தர், குழந்தைக்கு பின்னாடி 4 பேர், அப்புறம் பெண் ஒருத்தர். பெண் 8வது இடத்துல இருக்காங்கன்னா பின்னாடி 7 பேர். அப்ப இதெல்லாம் டோட்டல் பண்ணீங்கன்னா 20. மொத்தமா அந்த வரிசையில 26 பேர். புரியுதுங்களா. ஏன்னா 14வது ஆளா குழந்தை நிக்குதுன்னா முன்னாடி 13 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். பெண் வந்து பின்னாடி இருந்து 8வது இடத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி 7 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். 2 பேத்துக்கு நடுவுல 4 பேர் இருக்காங்கிறாங்க. 2 பேத்துக்கு நடுவுல, குழந்தைக்கும் பொண்ணுக்கும் நடுவுல 4 பேர் இருக்காங்க. அப்ப குழந்தைக்கு முன்னாடி 13 பேர், குழந்தை ஒருத்தர், நடுவுல 4 பேர், அப்புறம் பெண் ஒருத்தர், பெண்ணுக்கு பின்னாடி 7 பேர். இப்ப இதை டோட்டல் பண்ணீங்கன்னா 26. அடுத்து 37. ஏ என்பவர் பி யின் சகோதரி. ஏ என்பவர் பி யின் சகோதரி. ஏ என்பவர் பி யின் சகோதரி. அப்ப இது வந்து உமன் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபீமேல் நமக்கு ஏ என்பவர் பி யின் சகோதரி. சி என்பவர் பி யின் மகன். சி என்பவர் பி யின் மகன். சி என்பவர் பி யின் மகன். அப்ப இது வந்து மேல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டி என்பவர் சி யின் மகள். டி என்பவர் சி யின் மகள், ஃபீமேல். எனில் டி என்பவர் ஏ யின். ஓகேங்களா. ஏவோடைய சகோதரன் தான். ஓகேங்களா. ஏ என்பவர் பி யின் சகோதரி. ஓகேங்களா. இந்த இடத்துல பி வந்து பாத்தீங்கன்னா ஆனா பொண்ணா நமக்கு கூட கிடையாது. மொத்தத்துல ஏபி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அக்கா தம்பி என்ன அக்கா தங்கச்சி, எப்படி வேணாலும் இருக்கலாம். மொத்தத்துல ஒரு ஜென் ஒன் லேடி, இப்படி எல்லாம் 2 பேர் லேடியா இருக்கலாம். ஏன்னா 1 லேடின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏ என்பவர் டி இன். அப்ப இவங்களுடைய பையன் வந்து சி, பையனோட பொண்ணு டி. அப்ப வந்து பேத்தி. டி வந்து பேத்தி. பேரன் வராது. ஏன்னா டி வந்து பாத்தீங்கன்னா டி என்பது சி யின் மகள்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இது ஃபீமேல் நம்ம கன்ஃபார்ம். ஓகேங்களா. பியோடைய பையன் சி, சியோடைய பொண்ணு டி. அப்ப பிக்கு டி பேத்தினா ஏவுக்கு டி பேத்தி தான். சரிங்களா. 38. ஒரு வாகனம் நிறுத்தும் இடத்தில் 160 வாகனங்கள், ஒவ்வொரு வாகனமும் ஒரு கார் அல்லது ட்ரக் ஆகும். மேலும் ஒவ்வொரு வாகனமும் சிவப்பு அல்லது பச்சை நிறத்தில் இருக்கும். 70 வாகனங்கள் சிவப்பு நிறத்திலும் 120 வாகனங்கள் கார்களாகும். ஓகேங்களா. இந்த மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா காரும் ட்ரக்கும் சேர்த்து மொத்தமா 160 இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 120 வந்து காரு. அப்ப ட்ரக் வந்து எவ்வளவு இருக்கு, ட்ரக் வந்து 40 ட்ரக் இருக்கு. ஓகேங்களா. 40 ட்ரக் இருக்கு. 70 வாகனங்கள் சிவப்பு நிறத்தில் 120 வாகனங்கள் கார்களாகவும் உள்ளன. 18 பச்சை நிற லாரிகள் உள்ளன. ஓகேங்களா. இப்ப இதுல மொத்தமா 40 ட்ரக் இருக்குன்னா, அதுல 18 வந்து கிரீன் இருக்காங்க. அப்ப கிரீன் ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா 18.
கிரீன் ட்ரக் வந்து 18 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எத்தனை சிவப்பு கார்கள் உள்ளன? இப்ப 70 கார் வந்து பாத்தீங்கன்னா 70 கார் வந்து சிவப்பா இருக்குன்னு இருக்காங்க. ஓகேங்களா. மொத்தமா சாரி 70 வாகனம். அப்ப 120 வாகனத்துல 160 வாகனத்துல 70 வாகனம் போயிடுச்சுன்னா மீதி வந்து பாத்தீங்கன்னா 90 வாகனம் வந்து பாத்தீங்கன்னா 90 வாகனம் வந்து பச்சையா இருக்கும். ஓகேங்களா. பச்சையா இருக்கும். ஏன்னா ரெட் வந்து 70 தானே கொடுத்துருக்காங்க. ரெட் வந்து 70ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப கிரீன் வந்து பாத்தீங்கன்னா 90 கிரீன் இருக்கு. ஓகேங்களா. கிரீன் வாகனம் இருக்கு. இதுல 18 வந்து கிரீன் ட்ரக்ன்ட்டாங்க. அப்ப மீதி எத்தனை கிரீன் ட்ரக் இருக்கு? சரி, மீதி எத்தனை வாகனம், எத்தனை காரு பச்சையா இருக்கு? 90 - 18 போட்டீங்கன்னா மீதி 72 கார் வந்து கிரீனா இருக்கு. ஓகேங்களா. கிரீன் கார் வந்து பாத்தீங்கன்னா 72 கார். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 120 கார் இருக்குன்னு இருக்காங்க. 120 கார் இருக்குன்னு இருக்காங்க. அதுல 20 கார் வந்து 120. இதுல கிரீன் கார் வந்து 72னா அப்ப ரெட் கார் வந்து பாத்தீங்கன்னா 120 - 72 48. முன்னாடி சொல்ற பாருங்க. கொஸ்டின் வந்து நமக்கு காரு ட்ரக்கும் சேர்ந்து மொத்தமா 160 இருக்குன்னு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு அல்லது பச்சை 70 கார் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்துல இருக்குன்றிருக்கேன். 70 கார் வந்து சிவப்பு நிறத்துல இருக்குன்றிருக்கேன். ஓகேங்களா. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெட் கார் வந்து ரெட் கலர்ல வந்து 70 வாகனம் இருக்குன்னா, ரெட்ல வந்து 70 இருக்குன்னா அப்ப கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா 90 இருக்கும். கிரீன்ல வந்து 90 இருக்கும். கிரீன் ட்ரக் வந்து 18னா அப்ப ரெட் ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் ட்ரக் வந்து 18ன்னு இருக்காங்க. அப்ப மீதி வந்து பாத்தீங்கன்னா 72. கிரீன் வந்து 90. இதுல வந்து 12 வந்து பாத்தீங்கன்னா 18 வந்து கிரீன் ட்ரக்னா இப்ப மீதி 72 வாகனம் காரா இருக்கும். 72 வாகனம் வந்து கிரீன் கலர் காரா இருக்கும். மொத்தமா 120 கார் இருக்கு. அதுல 72 கார் வந்து கிரீனா போயிடுச்சுன்னா மீதி 48 கார் வந்து ரெட்டா இருக்கும். புரியுதுங்களா. அடுத்த கொஸ்டின். ஒரு மனிதன் தன் மகனை விட 24 வயது மூத்தவன். 2 ஆண்டுகளில் அவனது வயது அவரது மகனின் வயதை விட 2 மடங்கு அதிகம். இப்ப மகனோட வயசு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தந்தையோட வயசு என்னங்க X+24ங்களா. 2 ஆண்டுகளுக்கு பிறகுனா பையனுக்கு X+2, தந்தைக்கு X+26ங்களா. ஏன்னா 2 வருஷத்தை ஆட் பண்றப்ப X+26. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது வயது மகனின் வயதை விட 2 மடங்கு. அப்ப ரேஷியோ X+26 X+2 வந்து பாத்தீங்கன்னா பையனுக்கு 1 வயசுனா அப்பாவுக்கு 2 வயசு, 2 மடங்கு. இதை சால்வ் பண்ணீங்கன்னா 1 × X+26 = 2 × X+2. இப்போ X+26 = 2x + 4. 2x - x = 26 - 4. அப்ப x = 22. அப்ப மகனின் தற்போதைய வயது 22. அடுத்து 40வது கொஸ்டின். என்ன கிளாடியஸ். ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா வவ்வல்ஸ். ஓகேங்களா. வவ்வல்ஸ் வந்து என்னங்க? A, I, O, U. இது 4 வவ்வல்ஸ். AEIOU தானே வவ்வல்ஸ். மீது எல்லாம் கான்ஸ்டன்ட். இப்ப நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? வார்த்தையின் ஒவ்வொரு உயிரெழுத்துக்கும் ஆங்கில வரிசையின் அடுத்த எழுத்து. ஓகேங்களா. வவ்வல்ஸா இருந்தா அடுத்த எழுத்து வரணும். அதே மாதிரி மெய்யெழுத்துனா முந்தைய எழுத்தா இருக்கணும். அப்ப ஜிக்கு முன்னாடி லெட்டர்னா F, எல்லுக்கு முன்னாடி லெட்டர்னா K, ஏக்கு அடுத்த லெட்டர். ஏன்னா வவ்வல்ஸ்னா அடுத்த லெட்டர் வரணும், கான்ஸ்டன்ட்னா முன்னாடி லெட்டர் வரணும். அப்ப டிக்கு முன்னாடி லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா C, ஐக்கு அடுத்த லெட்டர்னா G, ஓக்கு அடுத்த லெட்டர்னா P, எல்லுக்கு முன்னாடி லெட்டர்னா K, யூக்கு அடுத்த லெட்டர்னா V, எஸ்க்கு முன்னாடி லெட்டர்னா யூக்கு அடுத்த லெட்டர்னா V, எஸ்க்கு முன்னாடி லெட்டர்னா R. அப்ப நம்ம கிளாடியஸை உங்களுக்கு கொடுத்த கண்டிஷன் படி மாத்தி எழுதுனா என்ன வரும்? FKBCD
ஜே பி கே வி ஆர்னு வரும். அப்ப இதுல வந்து எதுவுமே வவல்ஸ் வரல, ஏன்னா ஏஐஓ எதுவுமே வரல. அப்ப வவல்ஸ் வந்து இல்ல, நோ வவல்ஸ் தான் ஆன்சர். புரியுதுங்களா? டி ஆன்சர். தேங்க்யூ சார்.